இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறேன்னாங்க, தினந்தோறும் விடிஞ்சாலே மக்கள் ஏதோ ஒரு போராட்டத்தை சந்திக்கிற மாதிரியே இருக்கு. பாருங்க, இப்ப சமீப காலமாக கூட சில போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள் போராடுறாங்க, அவங்க ஒரு நல்லதுக்கு தான் போராடுறாங்க. ஆனா சிந்திச்சு பாருங்களேன், படிக்க வேண்டிய வயதில், கல்வி கற்க வேண்டிய வயதில் மாணவர்கள் களத்துக்கு இறங்கி போராடுறாங்க. ஒரு சூழல் இருக்குது பாருங்க, அது நல்ல சூழல் கிடையாது. ஏன்னா அவர்கள்லாம் படிக்க வேண்டிய மாணவர்கள். அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்று சரியாக அரசு பார்க்கணும். அப்படி ஒரு அரசு பார்க்க தவறினால் என்ன நடக்குன்னு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே, இன்னும் சொல்ல போனா ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு புலவர் எழுதியிருக்காருங்க. காலமேக புலவர்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அதாவது இந்த காலமேக புலவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் நிறைய தத்துவங்களை சொல்லக்கூடிய ஒரு புலவர். இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நாட்டினுடைய மன்னன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது நான் ஒரு சிறு செய்தி போல இங்க சொல்றேன். மலைராயன் அப்படின்னு ஒரு மன்னன், இங்க நீங்க எல்லாம் கூகுள்ல தேடி பார்த்தீங்கன்னா கூட அந்த மலைராயன்கிற மன்னன் வருவாரு. அந்த மன்னன் ஆட்சி செய்யக்கூடிய நாட்டுக்கு புலவர் போறாரு. எதுக்கு போறாரு அப்படின்னா, அந்த மன்னன் எப்படி ஆட்சி செய்யறான்னு கேட்டீங்கன்னா, 64 புலவர்களை வச்சு ஆட்சி செய்யறான். சிந்திச்சு பாருங்க, ஒரு மன்னன் தன் நாட்டை எப்படி வழி நடத்துறானா, 64 புலவர்களை வச்சு வழி நடத்துறானா. எதுக்கு 64 புலவர்னா, ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அறிவு சார்ந்தவர்கள் வேண்டும். இன்னைக்குதான் தொழில் விஞ்ஞானின்னு தனியா சொல்றோம், இயற்கை மேனாள் விஞ்ஞானின்னு தனித்தனியா பிரிச்சு சொல்றோம். அன்னைக்கெல்லாம் புலவர்கள் தான் விஞ்ஞானிகளாக இருந்தார்கள், புலவர்கள் தான் அறிவு சார்ந்தவர்களாக இருந்தார்கள், புலவர்கள் தான் தொகுத்து சொல்வார்கள். இதற்கு பாண்டிய அவையே ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று தான். அப்படி இந்த மன்னன் என்ன பண்ணுவானா, தனக்கு கீழே 64 புலவர்களை வைத்திருந்தாராம். அதற்கு தண்டி புலவர்கள் அப்படின்னு பேர், அந்த புலவர்களை வைத்திருந்தது. இந்த புலவர்கள் முதல்ல நல்லா தான் இருந்திருக்காரு. கொஞ்ச நாள் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, புதிய இளைஞர்கள் வருவதை அந்த புலவர்கள் தடுக்க ஆரம்பிக்கிறார். புதிய படைப்பாளிகள், ஒரு இளைஞன் ரொம்பவும் முயற்சி பண்ணி ஒரு கருவியை உருவாக்கி இருப்பான், அல்லது ஒரு கவிதையை உருவாக்கி இருப்பான், ஒரு படைப்புகளை உருவாக்கி இருப்பான், ஒரு தேரை கூட உருவாக்கி இருப்பான். எதுவா வேணாலும் இருக்கட்டுங்க, புதிய கண்டுபிடிப்புகள்னு வச்சுக்கோங்க. அந்த புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வரும் பொழுது நேரடியா மன்னனை பார்க்க முடியாது. இங்க சிக்கல் என்ன ஆயிடுச்சு, அந்த மன்னன் ஆட்சி செய்யறது நேரடியாக மன்னனை பார்க்க முடியாது. மன்னன் நல்லா வந்தார், நேரடியாக மன்னனை பார்க்க முடியாது. அந்த அறிவு சார்ந்த சான்றோர் கற்றோர் சபையில் உள்ளவர்கள் தான் யாரோ ஒருத்தரை பார்க்கணும். ஆயக்கலை 64, அந்த 64 கலைகளுக்குள்ள நீங்க எதை உருவாக்கினாலும் சரி, அது கல்வியாக இருக்கலாம், புதிய வாகனமாக இருக்கலாம், நீங்கள் மன்னனுக்காக செய்யப்பட்ட ஒரு தேரா கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் மன்னனுக்கு நேரடியாக கொடுக்க முடியாது. அந்த 64 புலவர்கிட்ட தான் கொண்டு போகணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்றது, அதை கர்வம்னு தான் இன்னைக்கு சொன்னா புரியும். அப்படி ஒரு கர்வத்தின் காரணமாக தங்களுக்கு தெரிந்த, தங்களுக்கு பழக்கமானவர்களை மட்டுமே அவர்கள் வாய்ப்பு கொடுக்க ஆரம்பித்தார்கள். காலப்போக்கில் புதிய கண்டுபிடிப்பு, புதியதாக யாருன்னே தெரியாது அந்த நபர் என்னுடைய அறிவை பரிசோதிப்பது கூட இல்லை. இதனால் அந்த நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இது யாருக்கு தெரியுது அப்படின்னா, காலமேக புலவருக்கு தெரிய வருது இந்த செய்தி. காலமேக புலவர் சிறந்த அறிவாளி, ஞானம் உள்ளவர். இவர் என்ன பண்றாருன்னா, அந்த 64 புலவர்களுக்கும் செய்வது தவறுன்னு சொல்லணும். ஒருத்தர் செய்யற தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு துணிவு வேணும்னா அது அறிவாளிக்கு தாங்க முடியும். நீங்க இங்க காலமேக புலவர்னு இதை பார்க்காதீங்க, ஒரு அறிவு மிக்க, ஒரு ஞானம் மிக்க ஒரு ஞானின்னு பாருங்க. இன்னைக்கும் தவறுகளை தட்டி கேட்பவர் யாருன்னு கேட்டா, அவர் ஞானிகளால் மட்டும்தான் முடியும். அறிவுள்ளவர் மட்டும்தான் என்ன பண்ண முடியுங்க, இது தப்பு, இது சரி, இது சரியில்லைன்னு சொல்ல முடியுது யாரு, படித்தவர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். நல்லா படித்தவர்களால் அல்ல, நல்லா படித்தவர்களால் மட்டும்தான் அது முடியும். அப்படி காலமேக புலவர் அங்கு போகிறார். அந்த 64 புலவர்களையும் எப்படி வெல்கிறார் என்பது ஒரு பெரிய கதை.
இந்த 64 புலவர்களையுமே எப்படி வெல்றார் அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம். அதற்கு அவரு பல நுட்பமான பாடல்களை பாடுகிறார். அதில் ஒரு பாடல் தான் அவர் பாடுறது பாத்தீங்கன்னா யமகாண்டம் அப்படின்னு ஒரு பாடல் பாடுறார். யமகாண்டம்ங்கிற ஒரு பாடல் இருக்கு. அவர் நிறைய பாடல்களை பாடுகிறார். அதில் யமகாண்டம் என்கின்ற ஒரு பாடலை பாடிதான் அந்த 64 புலவர்களையும் வெல்றாரு. அந்த 64 புலவர்களையும் பாடுவதற்கு அந்த யமகாண்டம் என்கிற அந்த பாடலை நாம் அது இன்னொரு பதிவா பார்க்கலாம். ஏன்னா அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு பேசக்கூடிய ஒரு நல்ல செய்தி. அதனால அது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இப்ப இந்த 64 பாடல்களையும் பாடி அந்த புலவர்களை வென்றுட்டார்ல. இப்ப அரசரை பார்த்து சொல்லணும், அரசா நீ செய்யறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த அரசனுக்கு ஒரு பாடல் பாடுறாரு. அந்த பாடல் தான் நான் இப்ப இங்க குறிப்பிடுறேன். என்ன சொல்றாரு பாருங்க. அரசனை பார்த்து பாடுறாரு. கோளார் இருக்கும் ஊர், முதல் வரிய கோளார் இருக்கும் ஊர் கோல் கரவு கற்ற ஊர் அப்படிங்கிறார். அடுத்த வரி சொல்றாரு பாருங்க. காளைகளாய் நின்று கதரும் ஊர், காளைகளாய் நின்று கதரும் ஊர் நாளையே விண்மாறி, நாளையே விண்மாறி அற்று வெளுத்து மிக கரத்து மண்மாறி பொய்க இந்த வான் அப்படிங்கிறார். என்ன சொல்ல வர்றாரு பாருங்க. ஒரு மன்னன் தனக்கு கீழே இருக்கக்கூடிய கற்றோர் சபையை சரியாக அதில் நடக்கும் தவறுகளை கண்டும் காணாமல் இருப்பதினால் ஒரு நாடு கோளாறு உள்ள நாடாக மாறும், குற்றங்கள் பெருகி போகும், குற்ற செயல்களை புரிவதற்கு அவர்களை தூண்டிவிடும் அப்படிங்கிறாரு. ஏன்னா நீங்க வாய்ப்பு தடுத்துக்கிட்டே போக போக அவன் என்ன பண்ணுவான், அவமானத்திலையும் வெட்கத்தாலையும் தாழ்வு மனப்பான்மை அவர்களுக்குள் பெருகி கொண்டே போகி அது கொலைகாரர்கள் வாழும் இடமாக மாறிவிடும். அதான் கோளார் இருக்கும் ஊர் அப்படிங்கிறார். கொள்ளையடிப்பதும், ஏன்னா அவங்களுக்கு வாழணும் இல்லையா, அவர்கள் நல்லதை செய்வதற்கு நீங்க அந்த கற்றோர் சபை விடலையே. அப்ப இதை யார் சரி செய்யணும்? அரசு சரி செய்யணும். அதை சரி அரசன் அதை கண்டும் காணாமல் இருப்பதினால் அந்த இளைஞர்கள் இந்த நிலைமைக்கு வந்து விடுவார்கள். அந்த நாடு எப்படி மாறிடுச்சு? கொலைகாரர்கள் நிறைந்த ஊராக மாறிவிட்டது. அது மட்டும் இல்ல, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்களா, ஒரு காளை எப்பொழுதுமே கட்டுப்பாடு இல்லாமல் தான் சண்டையிடும். காளை சண்டையிடுது. காளை சண்டை நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது இது நான் ஜல்லிக்கட்டை சொல்லல, காளைகள் சண்டையிடுவது, அதாவது தன்னுடைய இடத்தை தனக்கு வேண்டும் என்று துணைவியை ஈர்ப்பதற்காக காளைகள் இடும் சண்டை. அது கட்டுப்பாடு இல்லாம நடக்குங்க. எந்த அளவுக்கு கட்டுப்பாடு இல்லாம நடக்கும்னா, நீங்க வேணா போய் டிஸ்கவரி சேனல்ல பாருங்க, 2 எருமைகள் சண்டை ஓடுற காட்சியை பாருங்க. அப்படி அந்த காளைகள் எவ்வளவு ஆக்ரோஷமாக கத்தி கொண்டு சண்டையிடுவது போல் இங்கு அந்த காளையை உவமையாக வைத்து மக்கள் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள் நாள்தோறும். இப்படி மக்கள் சண்டையிட்டு கொண்டிருப்பதனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி இல்லாமல் போகிறது, விளைச்சல் இல்லாமல் போகிறது, உணவு பஞ்சம் வருகிறது, நாட்டின் வளமை குன்றிவிடும். எப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு காளையை வைத்து எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அடுத்து என்ன சொல்றாரு, இத நீ சரி செய்யல அப்படின்னா சபித்து விடுவார்கள். யார் சபிச்சிருவாங்க? இதனால பாதிக்கப்படக்கூடியவன் சபிப்பான். அவன் நல்லறம் பொருந்திய நல்லவனாக இருப்பான். அவனிடம் படைபலம் இருக்காது, ஆள்பலம் இருக்காது. ஆனால் அவன் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வலிமை உண்டு. சொல், அவன் சொல்லக்கூடிய சொல் சபித்து விடுவான் உன்னை அப்படின்னு சொல்லி அந்த இவர் என்ன சொல்றாருன்னா, அதை அறம் பாடுவது என்று பொருள். தமிழ்ல அறம் பாடுவது என்று பொருள். இப்படி ஒரு புலவன் அறம் பாடி விடுவான் என்று அந்த மன்னனை பார்த்து எச்சரிக்கும் பாடல் தான். எப்படி சொல்றவர், எப்படி சபித்து விடுவானா, நாளையே இந்த நாட்டுல மழை வரக்கூடாதான். ஒரு நல்ல புலவன் சொல்லிட்டா என்ன ஆகுங்க, ஒரு நல்ல சொல், நாளையே இந்த நாட்டுல மழையே பொழியக்கூடாது, அதுக்கு பதிலா என்ன பண்ணுமா, வானத்துல இருந்து மண் மாறி பொழிய வேண்டும் அப்படிங்கிற
அவன் வேண்டிடுவான். நீ சிந்திச்சு பாருவோம், ஒரு பாலைவனத்துல புழுதி புயல் வந்தாலே வாழ முடியாத மக்கள் இருக்காங்க. நீ இருக்கும் நாட்டுல வானத்திலிருந்து மணல் மலை போல் பொழிந்தால் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. வானத்திலிருந்து மழை நீர் பொழிவதற்கு பதிலாக மண் பொழிந்து விட்டால் இந்த நாடு மண் மேடாகிவிடும், குடிகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாகி போய்விடும். இப்படி ஒருவன் நல்லறம் பாடிவிடக் கூடாது, அது அறம் பாடுவது என்று பொருள். இப்படி ஒருவன் அறம் பாடிவிடக் கூடாது என்று மன்னனை பார்த்து எச்சரிக்கிறார் இந்த காளமேக புலவர். அதற்கப்புறம் மன்னன் திருந்தினானா? அந்த 64 புலவர்களை இவர் வெல்வதற்கு என்ன பாடல் பாடினாரெல்லாம் என்று இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இதுவரைக்கும் பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.